السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فاصلحوا بين أخويكم. صدق الله العلي العليم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: من شره أن يبسط له في رزقه وينسع له في أثره فليصل رحمه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குத்துமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இறைலமாம காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கடுமையான வறுமைகளிலிருந்து, வட்டியிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, மருத்துவ செலவுகளிலிருந்து, கடுமையான நோயிலிருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து, இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது கலிமா சொன்னவர்களாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனைப் போல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவாக்களை பெற்றுக்கொண்டு, அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனைவி மக்களாக பேரம்பத்திகளோடு சொந்த பந்தங்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையில் உறவுகள் அல்லாஹ்வின் மகத்தான அருள் கொடை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, உறவு என்பது மகத்தானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பில இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீது உறவு என்பது பேணக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று வல்லோன் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். குடும்பத்தினுடைய உறவு என்பது அவசியம், கணவன் மனைவி உறவு என்பது அவசியம்,
சகோதரத்துவத்தினுடைய வாழக்கூடிய உறவு என்பது அவசியம் என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது யார் உறவுகளை முறித்து வாழுகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யார் தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவுகளை, அண்ணன் தம்பி உறவுகளை, அண்டை வீட்டாருடைய உறவுகளை, இரத்த உறவுகளை, இப்படி யார் உறவுகளை குடும்பத்தோடு இருந்து உறவுகளை யார் பிரித்து வாழுகிறார்களோ, துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, உறவு என்பது மகத்தானது. அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் சொன்னார்கள், ஆயிஷாவே, நாளைக்கு மறுமையில் நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், நாளைக்கு மறுமையில் உன்னுடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீ உன்னுடைய நரகத்தினுடைய விடுதலையாக வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய, உன்னுடைய உறவோடு சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நிலைமையில கொஞ்சம் பார்க்கும்போது தன்னுடைய பாரம்பரியமாக இருந்த ஒரு குடும்பம் இன்று சிதைந்து புதைந்து பொழிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் தம்பி உறவு பிரிந்து, தாய் தந்தையுடைய உறவு பிரிந்து, அக்கா தங்கச்சியுடைய உறவு பிரிந்து, இப்படி தன்னந்தனியா தன்னுடைய உறவோடு பிரிந்து தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் எல்லா உறவோடு பிரிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கவலையோடு ஒரு செய்தியை சொன்னார்கள். கடைசியாக சிரித்து கொண்டு சொன்னார்கள். சஹாபாக்கெல்லாம் ஆர்வத்தோடு இருந்தார்கள். நாளைக்கு மறுமையில் 2 அண்ணன் தம்பிகளை அல்லாஹ் அழைப்பான். 2 அண்ணன் தம்பிகளை அல்லாஹ் அழைக்கும் போது அண்ணன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய தம்பிக்கு நான் நிறைய உபகாரம் செய்தேன், பணம் காசுகளை கொடுத்தேன், ஆனால் அவன் என்னையே மறந்து விட்டான். அதனால நீ என்ன செய்ய, என்னுடைய தம்பிய நீ நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை அழுது கொண்டே சொன்னார்கள். பார்த்தீர்களா, ஒரு அண்ணன் தம்பி உறவு என்பது மகத்தானது, எவ்வளவு பெரிய மகத்தானது என்று பார்த்தீர்களா? ஆனால் மறுமையில் அவனுடைய நிலைமை தன்னுடைய தம்பியை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அண்ணன் ஆளாகிவிட்டான். தம்பிக்கு எதிராக அண்ணன் சாட்சி சொல்லுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சொன்னார்கள். அல்லாஹ் கேட்பானா மறுபடி, உங்ககிட்ட உங்க தம்பிட்டு தான் எந்த ஒரு நன்மையுமே இல்லையே, பாவம் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு. யா அல்லாஹ், என்னுடைய தம்பிட்ட ஏதாவது நன்மைகள் இருந்திருந்தால் அந்த நன்மையை எனக்கு கொடுத்து விட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை அனைத்தும் என்னுடைய தம்பிக்கு கொடுத்து நீ அவனை நரகத்துக்கு அனுப்புயா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புயா அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பார்த்து கேட்பான், ஒரு மாளிகை ஒன்று இருக்கிறது, உயர்ந்தரமான ஒரு மாளிகை ஒன்று இருக்கிறது, அந்த மாளிகையை நீ சுற்றி வா என்று மலக்குமார்களுக்கு உத்தரவு விட்டு அந்த அண்ணனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு செல்வார்கள். உள்ள அழகான மாளிகை, தங்கத்தினால் அணியப்பட்ட மாளிகை, வைரூரிய மாளிகை, இப்படி தேனாறு பாலாறு மதுவாறு இப்படி போன்ற பலவிதமான கனிகள், பலவிதமான வீடுகள், பங்களாக்கள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு
அவன் வெளியே வரும்போது சொல்வானா, யா அல்லாஹ், இந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் யார் யா அல்லாஹ், இந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ் என்று அவன் 3 முறை கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரித்துக் கொண்டே சொல்வானா, இந்த மாளிகை யாருக்கு தெரியுமா? தன்னுடைய இரத்த உறவை யாரு முறிக்காமல் வாழுகிறார்களோ, அண்ணன் தம்பியோடு யாரு சேர்ந்து வாழுகிறார்களோ, தன்னுடைய தம்பியை செஞ்ச தவறை மன்னித்து யார் வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாளிகை என்று சொல்லும் போது, அப்போது அண்ணன் சொல்வானா, யா அல்லாஹ், என்னுடைய தம்பியை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய தம்பியை நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய தம்பியை நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ் மகிழ்ச்சியோடு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீங்க இருவர்களுமே நீங்க சொர்க்கம் நுழைங்க என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரித்து கொண்டே சொல்லுவான், இதுதான் அண்ணன் தம்பியோடைய உறவு மகத்தானது, அந்த உறவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை யாரு பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்முடைய கொஞ்சம் சூழ்நிலைகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால், சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டியெல்லாம் இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் வருகிறது, அக்கா தம்பிக்குள்ள சண்டை வருகிறது, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வருகிறது. இப்படியாக ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் 10 நபர்களும் அந்த அழகான கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து தன்னுடைய உறவை முறித்து கொண்டு தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு உறவை முறித்து வாழுகிறார்களோ அவர் நாளைக்கு நரகம் செல்வார், சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய உறவோடு சேர்ந்து வாழ்வதற்கு நான் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அன்சாரி பெண்கள் ஒரு பெண்மணி மஸ்ஜித் நபவியிலே வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கும் போது சில சஹாபாக்கள்லாம் ஏன் அழுகிறீங்க என்று கேட்டார்கள். இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள், இந்த செய்தியை நாங்கள் இரங்கல் செய்தியை நாங்கள் தெரிவிக்க வந்தோம் என்று அன்சாரி பெண்கள் மஸ்ஜித் நபவியிலே வெளியே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து கேட்டார்கள். அவருடைய அழுகையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்த்தி விட்டார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா, வெளியுள்ளவங்களோ யாராவது ஒரு ஆள் வந்து அழுதாங்க அப்படின்ட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவங்க வந்திருக்கிறாங்க, மூத்தா போயிருக்கிறாங்க, வந்து தன்னுடைய கவலை மூலியமா 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அன்சாரி பெண்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டார்கள், அவங்களுக்காக வேண்டி இரங்கல் செய்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வஃபாத் செய்தி கிடைத்து விட்டது, தாங்க முடியவில்லை. அன்சாரி பெண்கள் அழுகிறார்கள். இந்த அழுகையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்த்தி விட்டார்கள். யார் அப்படி அழுவா? தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் இறந்தாலும் தம்பி அழுவ மாட்டேங்கிறான். தன்னுடைய தாய் தந்தை இறந்து போனாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வர மாட்டேங்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி, என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீங்க அழுதீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, நீங்கள் தான் என்னுடைய மகத்தான உறவு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருமே விட்டு கொடுக்காம பேசினார்கள். தன்னுடைய குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டார், அந்த இறந்ததுக்காக வேண்டி ஒட்டுமொத்த அன்சாரி பெண்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தார்கள். அந்த அழுகையை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீங்க அழுதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் தான் என்னுடைய உறவு என்று சொன்னார்கள். விட்டு கொடுக்காம பேசினார்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாள்ல துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம், மக்ரிப் போற நேரம். அந்த நேரத்தில் 1,24,000 சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள். அரஃபாவுடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்பு நிறைந்த தோழர்களே, யாராவது தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவை முறித்தவர்கள் இருந்திருந்தால் இந்த சபையை விட்டு நீ எந்திரிச்சு போங்க அப்படின்ட்டாங்க. அப்படி கடைசி உரை ஹஜ்ஜத்துல் விதா, துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது தன்னுடைய உறவை முறித்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் இங்கு இருந்து நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லும் போது 1,24,000 சஹாபாக்களும் மௌனமாக அமைதியாக இருந்தார்கள். கடைசியாக இருந்த ஒரு சஹாபி மட்டும் எந்திரிச்சு போயிட்டாங்க. கடைசியாக இருந்த ஒரு சஹாபி மட்டும் எந்திரிச்சு போயிட்டாங்க. எந்திரிச்சு போயிட்டு சிறிது நேரம் கழித்து மறுபடி வந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்தார்கள், முன்னாடி வாங்க, எதற்காக வேண்டிங்க எந்திரிச்சு போனீங்க அப்படி என்று நபி அவர்கள் கேட்கும் போது அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்து வாழுகிறேன், உறவை முறிக்காமல் வாழுகிறேன், இருந்தாலும் எனக்கும் என்னுடைய சிறிய தாயாருக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, அதனால் உறவை முறித்து நான் வாழுகிறேன், அதனால தான் என்னுடைய சிறிய தாயாரிடம் போய் நான் என்ன செஞ்சேன், போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்களாம். போனாங்களாம். அந்த சிறிய தாயார் சொன்னார்களாம், நீ இப்படி வரமாட்டாய், நீ எப்படி வந்தாய் என்று அவர் தாயார் அவர்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்தின் விதா கடைசி நேரம், துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரம், அதில் உறவை முறித்தவர்கள் இருந்திருந்தால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது, அதனால தான் என்னுடைய துவா அங்கீகரிக்க வேண்டும் அது என்பதற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லும் போது அந்த சஹாபியர் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சிறிய தாயாரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய தாயார் அவர்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள், அந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய உறவுகளிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அப்படின்னு நம்முடைய குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்திடலாம், சின்ன விஷயமா இருக்கும். ஆனா மனக்கசப்பின் காரணமாக இன்னைக்கு உடன் பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்காவுடைய உறவை முறித்து இன்னைக்கு தன்னந்தனியா வாழுகிறோம். சொல்லுகிறார்கள், நீ மோத்தா போனால் அவனுடைய முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு கடைசி நிலைமை என்னவாக தெரியுமா, ஜனாசாவில் வந்து ஒன்று கூடி வந்து நிற்கும் போது தேம்பி அழுகிறார், அண்ணனை விட்டுட்டமே, அக்காவை விட்டுட்டமே, தங்கச்சியை விட்டுட்டமே, தம்பியை விட்டுட்டமே என்று அப்போது அழுகிறார்கள். இறந்து போனவர்கள் மறுபடியும் வரவா போறாங்க? வரமாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், ஹயாத்தோடு இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவை பேணி பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு உறவை பேணி பாதுகாக்குகிறார்களோ, அந்த குடும்பத்தினுடைய உறவோடு சேர்ந்து யாரு வாழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உறவு பேணவுடைய விஷயத்தில் நம்ம நிறைய கவனம் எடுத்துக்கிறோம். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போனா கூட நம்முடைய உறவினர்களை பார்த்து நம்ம சொல்லிட்டு போவோம், நான் வெளியூருக்கு போறேன், என் தம்பி இங்கே தான் இருப்பாரு, எங்க அக்கா அங்கே தான் இருப்பாங்க, என் தங்கச்சி இங்கே தான் இருப்பாங்க, நீங்க என்ன செய்யுங்க, வந்து போய் இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தன்னுடைய உறவை விட்டு கொடுக்காமல் நாம் பேச வேண்டும்.
நம்முடைய அண்ணன் தம்பியை பற்றி யாராவது தவறாக பேசினாலும் நம்முடைய அண்ணன் தம்பியுடைய உறவை, இரத்த உறவை நான் விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு காசு பணத்துக்காக வேண்டி, பொருளாதாரத்துக்காக வேண்டி, பதவி ஆசைக்காக வேண்டி இன்னைக்கு நம்முடைய இரத்த உறவுகளை முறித்து என்னதை பேசினாலும் அவன் அப்படித்தான் அப்படிங்கிறோம். என் தம்பி அப்படித்தாங்க, எங்க அக்கா அப்படித்தாங்க, என் தங்கச்சி அப்படித்தாங்க, எங்க அம்மா அப்படித்தான், எங்க வாப்பா அப்படித்தான். எதற்காக வேண்டி? பதவி ஆசை, பொருளாதாரம், பணம், காசு, சொத்துக்காக வேண்டி எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கு முன்னாடி நம்முடைய உறவுகளை கேவலமாக ஒருத்தர் பேசும்போது நாமும் சேர்ந்து பேசுகிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவோடு சேர்ந்து நீங்கள் இருங்கள், உங்களுடைய உறவுக்கு களங்கம் இல்லாமல், களங்கத்தை ஏற்படுத்தாமல் கண்ணியத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தாயார் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. யா ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தாயார் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து தலமாட்டில் உட்கார்ந்து சொல்றாங்க, அன்பு தாயாரே, நான் நல்ல ஆடைகள் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஆடைகள் உடுத்தாமல் எனக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து என்னை அழகுபடுத்த தாயே, நான் பசியோடு இருக்கும்போது நீங்கள் பசிகாத்து அந்த உணவை எனக்கு கொடுத்து பசியாத்தினீர்களே அன்பு தாயே, நான் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் கால்நடை கூட அழியாமல் எனக்கு கால்நடை அணிந்து அழகு பார்த்த தாயே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போகும்போது கடைசியாக சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை வளர்த்த தாய் அவர்கள் இறந்து விட்டார், அவருடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாக்குவாயாக, ஜன்னத்தின் அவர்களுக்கு வழங்குவாயாக, சொர்க்கத்தினுடைய பூங்காவை அவர்களுக்கு வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறண்டு அழுது தன்னுடைய தாயாருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு ஜனாசா குளிப்பாட்டப்படுகிறது. ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஜனாசாவை தூக்கிட்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து தூக்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய அண்ணன் தம்பி யாராவது தங்கச்சியோ சின்னம்மாவோ நம்முடைய இரத்த உறவு சொந்த பந்தங்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ட்டா நம்ம என்ன செய்வோம்? ஜனாசாவை தூக்க மாட்டோம். தூக்குறதுக்கு தனியாக ஆள் இருக்கும். அவங்க வந்து தூக்கிட்டு போவாங்க. நம்ம என்ன செய்வோம்? கபூரில் போய் நின்றுக்கிட்டு மண்ணள்ளி போடுவோம். ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தால், தன்னுடைய உறவை பேணி பாதுகாக்கக்கூடிய உண்மையான முஸ்லீமாக இருந்தால், தன்னுடைய தாய் இறந்தாலும், தன்னுடைய தந்தை இறந்தாலும், தன்னுடைய சகோதரி இறந்தாலும், தன்னுடைய இரத்த உறவு சொந்த பந்தங்கள் யாராவது இறந்தாலும் அந்த ஜனாசாவை தூக்குவதில் நம்ம தான் முன்வர வேண்டும். நம்மளுக்கு வழங்கப்பட்ட உரிமை, அந்த நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நான் முன்வர வேண்டும். அந்த உறவை பேணி பாதுகாப்பதற்கு நம்ம தான் ஒருத்தானவர்கள். ஆனா இன்னைக்கு அதுல யாருமே முன்வரவில்லையே. யாருமே முன்வதற்கு யோசிக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் இறந்த உடனே வந்தார்கள். அவர் செஞ்ச நற்காரியங்களை சொல்லி அழுதார்கள். என்னை எப்படி வளர்த்தீர்கள்? நீ பசியோடு இருந்து எனக்கு இப்ப உணவளித்தாய்.
நீங்க நல்ல ஆடைகள் போடாமல் நல்ல ஆடைகள் அணிவித்து என்னை அழகு பார்த்த தாயே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். கடைசி நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஜனாசாவை தூக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவங்க என்னைய வளர்த்த தாய், என்னுடைய குடும்பத்தோடைய உறவு, எனக்கு தூக்கிறதுக்கு எனக்கு தான் முதல்ல உரிமை அப்படின்றாங்க. அந்த உறவை விட்டு கொடுக்கவில்லை. உறவை விட்டு கொடுக்காமல் ஜனாசாவை தூக்கிட்டு வந்தார்கள். தூக்கிட்டு வந்து கபூர்ல கொண்டு அபூபக்கரும் அப்பாஸும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவரும் இறங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இறங்கினாங்க. என்னுடைய வளர்ப்பு தாயோடைய ஜனாசாவை நான் தான் தூக்கி உள்ள வைப்பேன். என்னுடைய குடும்பத்துக்காரங்க, என்னுடைய இரத்த உறவு, என்னுடைய உறவினர்கள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நன்மை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயாரை கபூர்ல நின்று இறங்கி தூக்கி உள்ள வைத்து ஆங்காங்கு புரண்டு எதிர்த்தார்களாம். உறவுடைய குடும்பத்தினுடைய உறவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் பேணுதலாக இருந்தார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கடைசியில, யா அல்லாஹ், என்னை வளர்த்த தாய், என்னுடைய குடும்பத்துடைய உறவு சார்ந்தவர்கள், வேற யாரும் இல்ல, என்னுடைய இரத்த உறவை சார்ந்தவர்கள், இவர் கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்குவாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாளைக்கு மறுமையில் உயர்ந்தரமான அந்தஸ்தில் மிகப்பெரிய தரஜாவில் மிகப்பெரிய அந்தஸ்தான சொர்க்கத்தினுடைய மாளிகையை நீ இவர்களுக்கு வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை, குடும்பத்தினுடைய உறவை, அண்ணன் தம்பி உறவை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய சிறிய தாயாராக இருந்தாலும் சரி, பெரிய தாயாராக இருந்தாலும் சரி, அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதுதான் மகத்தான உறவு. இன்னைக்கு நம்ம எந்த உறவுல அமல்லாம் இருக்கிறோம்? எந்த உறவு நம்ம எல்லாம் இருக்கிறோம்? உறவை பேணி பாதுகாக்கூடிய நம்ம யாரா இருக்கிறோமா? மனசுல கவலை வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஷர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யன்ஸஉ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் தன்னுடைய வாழ்வாதார ரிஸ்க் உங்களுக்கு விசாலமாக வேண்டுமா, உங்களுடைய வாழ்வாதார ரிஸ்க் விசாலமாக வேண்டுமா, உறவோடு சேர்ந்து வாழுங்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா, நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, உறவோடு சேர்ந்து வாருங்கள். நாளைக்கு மறுமையில் நீங்க சொர்க்கம் செல்ல வேண்டுமா, உறவோடு சேர்ந்து வாழுங்கள். நாளைக்கு மிகப்பெரிய மாளிகையில உங்களுக்கு ஒரு இடம் வேண்டுமா, உறவோடு சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, யார் தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவை யார் முறித்து வாழுகிறார்களோ நாளைக்கு மறுமையில் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அபிசினியான் நாட்டுக்கு சில சஹாபாக்கள் ஹிஜ்ர் செய்து போனாங்க. ஹில்ரு மன்னன் கேட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நபி அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் கேட்கும்போது வந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா, அல்லாஹுக்கு முதல்ல இணை வைக்க கூடாது, இரண்டாவது சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், மூணாவது தொழுக வேண்டும், நான்காவது ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஐந்தாவது தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவை முறிக்காமல் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க. மன்னர் ஆச்சரியமாயிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்களா? ஆம் என்றார்கள். அப்புறம் உறவோடு விஷயத்திலே தான் அதிகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதல்ல உறவு என்ன தெரியுமா? இரத்த உறவு. தன்னுடைய சகோதரன் சகோதரி இரத்த உறவு, கூட பிறந்த சகோதரி நீங்க சேர்ந்து வாழுங்க அப்படிங்காங்க ரசூலுல்லாஹ். பிரிச்சிடாதீங்க, குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க.
இன்னைக்கு பாரம்பரியமா இருந்த குடும்பம் எங்கெங்க இருக்கு? பாரம்பரியமா வாழ்ந்த குடும்பம் எங்க இருக்குது? சொல்லுவாங்கல்லவா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் ஒண்ணு இருக்கும். அவரா அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், இவரா இந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், அவரா அந்த குடும்பத்தில் வந்தவர். அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எங்க போச்சு? இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டியெல்லாம் ஏதோ ஒரு தப்புமே கிடையாது, உட்கார்ந்து பேசினால் நம்முடைய உறவு நம்மோடு இருந்திருக்கும். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய கோபத்தின் காரணமாக அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அம்மா தந்தையுடைய உறவு, இப்ப எல்லா உறவுகளும் ஒரே ஒரு கோபத்தின் காரணமாக இன்னைக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் தன்னுடைய குடும்பத்தோடு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவோடு யார் சேர்ந்து வாழுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான். அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்குகிறான். அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய பரக்கத்துகளை அல்லாஹ் ஏராளமாக வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான் திருமறையிலே, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், நிச்சயமாக அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உறவை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அண்ணன் தம்பி 2 பேரு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு வந்தாங்கடா ஒன்னா நிக்க மாட்டாங்களாம். ஏண்டா, எனக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஒன்னா சேர்ந்தா சரி வராது. ஒரு கல்யாண காட்சி அண்ணன் தம்பிக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் என்ன தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் தன்னுடைய இரத்த உறவுகளை, குடும்பத்தினுடைய உறவுகளை தனியாக ஒதுக்கி வைத்து இன்னைக்கு நான் விசேஷம் செய்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவை ஒதுக்கி வைத்து எந்த வீட்டில் நறு காரியங்கள் நடக்குகிறதோ அதில் பரக்கத்து இருக்காது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப பேணுதலாக இருக்கணும். நாளைக்கு மறுமையில் இந்த உறவு தான் உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வான். சொர்க்கத்துக்கு செல்லும் போது உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகளை பற்றி, அக்கா தங்கச்சியுடைய உறவுகளை பற்றி, தாய் தந்தையுடைய உறவுகளை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்போது சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உறவோடு சேர்ந்து வாழ்ந்தவன், குடும்பத்தை பிரிக்காமல் வாழ்ந்தவன். சிலவர் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உறவை முறித்து வாழ்ந்தவன், என்னைய விட்டுட்டு நான் ஏழையா இருந்தேன், அவன் எனக்கு உதவி செய்யல. நீங்க பாக்குறோம் இல்லையா, அண்ணக்காரன் நல்லா கோடீஸ்வரனா இருக்கிறான், தம்பிக்காரன் பிச்சைக்காரனா இருக்கிறான், ஊருக்கு மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறான். அதுக்கு பெயர் தர்மம் அல்ல, அதுல செல்லுபடியாகாது. தன்னுடைய இரத்த உறவு தன்னுடைய தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்டா அவனுக்கு கொடுத்து உதவுனாத்தான் அது மகத்தான தர்மம் அப்படிங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு நம்முடைய அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்களா, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்களா, அதையெல்லாம் தூர ஒதுக்கப்பட்டு ஊருக்கு மத்தியில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்டா அது என்னைக்குமே நிலைக்காது, என்னைக்குமே நிலைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு பணம் காசுகள் கோடிக்கணக்கான பணம் காசுகள் இருந்தாலும், நீ ஊர் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினாலும், நாளைக்கு மறுமையில் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பார்கள். ஏன் தெரியுமா? சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் போது நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், எங்க அண்ணன் கோடீஸ்வரனா இருந்தான், ஒருவேளை உணவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஒருவேளை உணவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய மகளுடைய உணவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு எதுவுமே உதவி செய்யலையா அல்லாஹ் என்று தன்னுடைய கூட பிறந்த சகோதரனே சகோதரியே வந்து என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு எதிராக வந்து சாட்சி சொல்வார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடைய உறவோடு நீங்க சேர்ந்து வாழுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யாதீங்க, பிரச்சனைகள் மத்தியில் சண்டைகள் போடாதீர்கள். குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தோடு நாளைக்கு மறுமையில் நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கெல்லாம் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம். தன்னுடைய மகள் ஏதோ ஒரு சின்ன தவறு, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிறோம், என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் செத்தா கூட முகத்தில் முழிக்க கூடாது அப்படிங்க. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தானே, உங்க அண்ணன் தம்பி தானே, உங்களுடைய குடும்பத்துடைய உறவு தானே.
ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டியெல்லாம் வார்த்தைகள் அதிகமாக விட்டு கடைசி வரைக்கும் என்னவா நிற்குது, மூத்தா போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுகுறோம். அழுது என்ன பாய்தா? ஒண்ணுமே இல்லை. அப்போ உயிரோடு இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், அந்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும். சரிம்மா, நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க. சின்ன சின்ன தவறு இப்படியா அண்ணன் தம்பிக்கு மத்தியில, அக்கா தங்கச்சிக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில ஒரு சின்ன சின்ன தவறுகள் வரும்போது எல்லாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு மன்னித்து கொண்டு மனப்பான்மையோடு யார் தன்னுடைய உறவை பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி நம்மளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த உறவை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்காமல், நம்முடைய அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அம்மா தாய் தந்தையுடைய உறவாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவி வழி உறவாக இருக்கட்டும், தன்னுடைய சகோதரனுடைய வழி உறவாக எந்த உறவாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்துடைய உறவை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காமல், தன்னுடைய குடும்பத்துடைய உறவை பற்றி நம்ம தப்பா பேசினாலும் என்னுடைய குடும்பத்துடைய உறவை பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய குடும்பத்துடைய உறவை பாதுகாத்து தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த மகத்தான உறவோடு மக்களோடு, அண்ணன் தம்பியோடு, அக்கா தங்கச்சோடு எந்த விதமான மனக்கசப்பு இல்லாமல் நாளைக்கு நம்முடைய மௌத்து வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தோடு உறவோடு எப்படி சேர்ந்து வாழுகிறோமோ அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் ஜன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த பிறஸ் உயர்ந்தனமான அந்த சொர்க்கத்தில் குடும்பத்தோடு உறவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.